வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் வந்து திவ்யா. ஸோ திவ்யா என்ன மாதிரியான டிசைன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி இப்போ டிசைன் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு திவ்யா இந்த மாதிரியான லீஃப் டிசைனோட உள்ள டயக்ராமை இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நெக் டிசைனில் ஒன்லி லீஃப் மட்டும்தான் அதிகமாக டயக்ராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைனுக்கு திவ்யா டயக்ராம் ஷீட்டை கரெக்டாக கார்பன் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் ஷீட்டை அது மேலே வச்சு நீட்டாக ட்ரேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேஸிங் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். ஸோ அதை இந்த மாதிரியாக இப்போ திவ்யா ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா திவ்யா எப்படி இந்த டயக்ராம் ட்ரேஸ் ஆகிருக்கு ஃபேப்ரிக்கில் அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமையும் பார்த்துருங்க. திவ்யா எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சி இப்போ காட்டுறேன். ஸோ நான் இப்போ திவ்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஆரி ஒர்க்கு கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு ஆரி செயின் ஸ்டிச் பண்ணவே வரல. நெக்ஸ்ட் திவ்யாவுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் நான் இந்த வீடியோவை இப்போ பாருங்கள். திவ்யா ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பேக் நெக் டயக்ராம் எப்படி ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா டயக்ராம். ஸோ இந்த மாதிரி இப்போ திவ்யா ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பேக் நெக்கு ஸ்லீவும் இந்த மாதிரியாக என்ன செஞ்சுட்டாங்க, ட்ரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறாங்க பாருங்கள். அந்த ஃபினிஷிங் டயக்ராம் எவ்வளோ நீட்டாக ட்ரா பண்ணி திவ்யா முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். க்ளோஸ் வியூவில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பீட் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்டு இப்போ ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது திவ்யாவுடைய இந்த சில்க் த்ரெட்டை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது அவங்களுக்கு உடைய ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ திவ்யாவை பற்றி செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? அவங்க ஃபஸ்ட்டு டே வந்து ஜாயின் பண்ணும்போது செயின் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஹர் ஓவர் இன்ட்ரெஸ்ட், ஷி ஒர்க்ட் வெரி ஹார்ட். அது மாத்திரம் இல்லை, திவ்யாவுக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்துச்சு. இப்படி பேக் பெயின் இருக்கும்போது ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் திவ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஓவர் இன்ட்ரெஸ்ட்டும், அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆரி ஒர்க் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு என்ன செஞ்சாங்க, செயின் ஸ்டிச்சை படித்து முடித்தாங்க. என்கிட்ட நிறைய ஸ்டிச்சஸ், நியூ ஸ்டிச்சஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்து கொடுத்தேன். அதை திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி முடித்தாங்க. இந்த வீடியோ எண்டில் திவ்யாவுடைய இந்த ப்ளவுஸை வந்து நான் ஒரு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, திவ்யா ஃபுல்லாக அந்த லீஃப் டிசைனுக்கு சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணி அண்ட் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் அங்கங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஃபினிஷ் பண்ணி முடித்தாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் திவ்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஷீ இஸ் வெரி கைண்ட் அண்ட் குட் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ். அது மாத்திரம் அல்ல, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறையா பேர் நீங்கள் யோசிக்கிறது, நம்மளும் ஆரி ஒர்க் படிக்காமல் போயிட்டுமோ, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் டோன்ட் ஃபீல் தேட். டைம் இன்னும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், திவ்யாவை போல் இதே மாதிரி நீங்களும் படித்து நல்ல ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ண உங்களாலையும் முடியும். அண்ட் நவ் ஃபைனலி பாருங்கள், திவ்யா அந்த லீஃபில் சில்க் த்ரெட் கொடுத்து அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் நவ் ஃபஸ்ட் அட்டம்ப்டாக ட்ரை பண்ணியிருக்கிற திவ்யாவுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்த மாதிரியான நீட் ஃபினிஷிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் நைஸ் திவ்யா. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், எப்படி ஸ்டூடெண்ட்டும் ஒர்க் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.